நான் செய்தி ஆகணும் அப்படின்ற ஒரு பீரியட தான் வந்து நான் சின்னதா ஒரு சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இ-காமர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நியர்பைல இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அது வாங்கினாங்க, எடுத்துக்கிட்டாங்க. மீஷோல நம்ம சாரீஸ் நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல இருக்குது. ஸ்டில் மீஷோல எல்லாம் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இ-காமர்ஸ் படிச்சேன். அண்ட் இப்படியே இருந்தா முடியாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நிறைய முயற்சிகள் எடுத்து நான் இந்த ஷாப்பை ஓபன் பண்ணது. ஸோ நம்ம நினைச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா இறங்கி செய்ய ஆரம்பிக்கணும். நல்லது வரும், கெட்டது வரும். அதுக்காக ஐயோ இது கெட்டது இருக்கு நம்ம போகக்கூடாது. இல்ல, ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு அனுபவம் தான். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனுபவம் தான். ஏன்னா நாங்க லைஃபோட ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு கத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொன்னு நாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ அதனால லேடி ஆண்டர்பிரனர்ஸ் நாட் ஒன்லி சொல்றேன், ஒவ்வொரு பெண்மணியுமே நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா வீட்டுல நம்ம அவ்வளவு வேலைகள் இருக்கும். பாத்திரம் கழுனா அவ்வளவு பாத்திரம் இருக்கும், துணி துவைக்கணும் அவ்வளவு துணி துவைக்கணும், துவைச்ச துணியும் மடிக்கணும், திரும்பி காய போடணும், திரும்ப கொண்டு வரணும், மடிச்சு வைக்கணும். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்ல ஹைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில இதுல வந்து ஹஸ்பண்டோட கபோர்ட்ல வைக்கணும், கிட்ஸோட கபோர்ட்ல வைக்கணும், நம்ம கபோர்ட்ல வைக்கணும். ஸோ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு வேலை இருக்குது. இதை நீட்டா கிளீன் பண்றதுல இருந்து, கழுவி துடைக்கிறதுல இருந்து, மாப் போடுறதுல இருந்து, ஸோ இன்கேஸ் நிறைய பேர் வந்து கார்டன்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தீங்க. சோ அந்த கார்டனுக்கு தண்ணி ஊத்துறது, அது செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி நானும் வந்து சம்பாதிக்கணும், நானும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இறங்கி செய்ய ஆரம்பிங்க. அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நிறைய பிசினஸ் வந்து சீரியஸ்லி இ-காமர்ஸ்ல வந்து இப்ப இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நம்ம சம்பாதிக்கலன்னா இங்க எப்பவுமே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, மொபைல் இல்லாத ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பாசிபிள் ஆனா கண்டிப்பா கிடையாது. இ-காமர்ஸ்ங்கிறது கிடையாது. அமேசான், பிளிப்கார்ட் ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல எதுவுமே கிடையாது. பட் அதுலயே எத்தனை பேர் இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட சேல் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சின்னதா வீட்டுல மசாலா ஸ்டார்ட் பண்ண எத்தனையோ பேர் வந்து எனக்கு கோடீஸ்வர ஆண்டர்பிரனர் எல்லாம் இருக்காங்க. சோ எப்பவுமே ஸ்டார்டிங்ன்றது 0ல தான் இருக்கும். எடுத்த உடனே 100க்கு போயிட முடியாது, எடுத்த உடனே 10th ஸ்டாண்டர்ட் போயிட முடியாது, எடுத்த உடனே நமக்கு கூட தெரியாது. எடுத்த உடனே நம்ம எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அப்படி போய் 12th முடிச்சு அண்ட் காலேஜ் போவோம். காலேஜ் முடிச்ச பிறகுதான் ஜாப்னு போறோம். சோ அதனால எந்த ஒரு இதுக்குமே வந்து 0ல இருந்தா ஸ்டார்டிங் இருக்கும். எடுத்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய ஆர்டர்ஸ் வந்துரும், எடுத்த உடனே ஒரே சாங்ல பணக்கார ஆயிடலாம் அப்படின்னு கிடையாதுங்க. முயற்சி தான். முயற்சியோடு கூடிய தோல்விகள் வரும், நிறைய தோல்விகள் வரும். நம்ம செஞ்ச எல்லாமே வந்து வெற்றியை போயிடும் சொல்லவே முடியாது. தோல்விகள் வரும்போது நம்ம கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், பொறுமையா இருக்கணும். நம்ம எதனால எங்க தப்பு பண்ணோம் அப்படின்றத உட்கார்ந்து யோசிச்சு செயல்படுத்த பாருங்க. பட் அந்த இடத்துலயே உட்கார்ந்துடாதீங்க, திரும்பவும் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வர பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வாட் எவர் யூ வாண்ட், நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே சரி, அத முயற்சி எடுத்து செய்ய ஆரம்பிங்க. செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் நீங்களே கத்துப்பீங்க. ஓ, இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். எது ஸ்டார்ட் பண்ணாலும்னாலே சரி, அது அது எந்த வகையான பிசினஸா இருந்தாலுமே சரி, ப்ளீஸ் ஸ்டார்ட். வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க, யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட். அதை பத்தி நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சோப் மேக்கிங் பண்றீங்கன்னா அந்த மேக்கிங்கான ஃபுல் கத்துக்கோங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, ப்ராக்டிக்கலா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க படிச்சு எழுதுக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது ப்ராக்டிக்கல் போகணும். அதுக்கப்புறம் சோப் ட்ரை பண்ணி நீங்க ட்ரை பண்ணணும். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்து வந்து இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கணும். சோ அது சூப்பரா இருக்கு திரும்ப குடுன்ற போதுதான் நீங்க அங்க வெற்றி பெறுறீங்க. சோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு செய்யுங்க. பட் செய்யுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். சோ இன்னையோட லைஃப் முடிவுது.